கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, தளபதி 69வது படத்துடைய டைட்டில் போஸ்டர் வெளியாச்சு. பலருமே விஜய் சாருடைய கடைசி படத்திற்கு நாளைய தீர்ப்பு அப்படின்னு தான் டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்புடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத டைட்டிலான ஜனநாயகன் அப்படின்ற தலைப்பை விஜய் சார் மற்றும் வினோத் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் சாருடைய கட்சி துவங்கியிருக்க நிலையில அவருடைய கடைசி திரைப்படத்திற்கு பொருத்தமான டைட்டில் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, அறிவித்தபடி அக்டோபர் மாதமே வெளியாகுமா இல்ல ரிலீஸ் தேதியில ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றது தெளிவாக தெரியல. ஜனநாயகன் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிடும் பிளான்ல படக்குழு இருப்பதாக ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல. வசந்த வாசல் அப்படின்ற திரைப்படத்துல விஜய் சாரிடம் வடிவேலு உன் பெயர் என்ன, உன் ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதற்கு என்னுடைய பெயர் விஜய், ஊர் விஜயபுரம் அப்படின்னு தளபதி சொல்வாரு. அப்போது வடிவேலு பெயரும் விஜய், ஊரும் விஜய், விஜய் என்றாலே வெற்றிதான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த காட்சியை தான் தற்போது தளபதி ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. 1996ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் வசந்த வாசல். அப்போது விஜய் சார் பெரிய ஹீரோ எல்லாம் கிடையாது, வெற்றிக்காக போராடி வந்திருக்காரு. அந்த சமயங்களிலேயே விஜய் சார் அப்படின்னா வெற்றிதான் அப்படின்னு வடிவேலுடைய வசனம் வேற லெவல்ல பிரபலமாச்சு. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, வெற்றிகரமாக நடிகராக வலம் வரும் விஜய் சார் தன்னுடைய கட்சிக்கு கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காரு. சோ இதையெல்லாம் வைத்து அன்றே கணித்தார் வடிவேலு அப்படின்னு இந்த வீடியோ அதிகமாகவே சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் செய்யப்பட்டும் வருது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.